கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் பெரிய தேவன். அவர் நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட தேவன். அவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட தேவன். அவரை நம்முடைய வார்த்தைகளாலேயே நாம் விவரித்து விட முடியாது. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, நாம் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நாம் தேவனுக்கேற்ற பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர், உன்னதமானவர். அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் ஒருவரே பெரிய தேவன். இந்த தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் எவ்வளவு பயபக்தியாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் எவ்வளவு பெரிய நிலைமையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை படைத்த தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை. ஆகவே நம்முடைய படிப்பை குறித்தோ, நம்முடைய அழகை குறித்தோ, நம்முடைய செல்வங்களை குறித்தோ, எதை குறித்தும் நாம் மேன்மை பாராட்ட தேவனுக்கு முன்பாக நமக்கு இடமில்லை. இந்த உலக வாழ்விலை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை பற்றியே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவரே நம்முடைய தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஒரு நாள் ஆபிரகாம் தன் வீட்டின் வெளியில் அமர்ந்திருந்த பொழுது அங்கே 3 புருஷர்கள் வருவதை பார்த்தார். அப்பொழுது இந்த ஆபிரகாம் தன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம் என்று சொன்னதை பார்க்கிறோம். இங்கே ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரம் 2 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அந்த தேவன் அவருக்கு தரிசனமானார். 3 புருஷர்களை அவர் பார்த்தார். அப்பொழுது ஓடி தரை மட்டும் குனிந்து, எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து அங்கே தேவனை வணங்குகிறதை பார்க்கிறோம். அப்படி ஆதியாகம புஸ்தகம் 19 அதிகாரத்திலே லோத்தை பற்றி பார்க்கும் பொழுதும், லோத்துடைய வீட்டிலே அந்த 2 தூதரும், ஆதியாகமம் 19:1 சொல்லுகிறது, அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாம் வரும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் மிகவும் நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து நம்முடைய மேன்மைகளை எல்லாம் அற்பமென்று எண்ணி நாம் தேவனை ஒருவரையே நோக்கி நாம் அவரையே உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் மகா உன்னதமான தேவன். நம்முடைய தேவன் மகா தேவன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எங்களை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி பணிந்து குனிந்து நாங்கள் முழங்காற்படியிட்டு உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, கிருபைகளை எங்களுக்கு தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.